நண்பர் விஜய்க்காக அஜித் எடுத்த அதிரடி முடிவு. அஜித் இப்பொழுது கார் ரேஸிலும் சினிமாவிலும் கவனத்தை செலுத்தி வருகிறார். ஆரம்பத்திலிருந்தே அவர் அரசியலில் விலகித்தான் இருக்கிறார். ஆனால் சில சூழ்நிலைகள் அரசியல் களத்தில் அவரது பெயரையோ புகைப்படத்தையோ மற்றவர்கள் பயன்படுத்தும்படி மாறிவிடுகின்றன. அப்படித்தான் விஜயை வீழ்த்துவதற்காக வழிகளில் அஜித்தின் புகைப்படத்தை பயன்படுத்தி அவர் ரசிகர்களின் வாக்குகளை அறுவடை செய்யும் வழியிலும் செல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள் அரசியல் கட்சி தலைவர்கள். தற்பொழுது உலகத்தின் பல நாடுகளில் நடக்கும் கார் பந்தயங்களில் தனது AK ரேசிங் டீமுடன் கலந்து கொண்டு வெற்றியும் பெறுகிறார். ஒவ்வொரு போட்டியிலும் 100 விழுக்காடு உழைப்பை போடும் அவரை பார்த்து அவரது ரசிகர்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றனர். இதற்கிடையே அஜித்தை பொறுத்தவரை அவரது அரசியல் இருந்து எப்பொழுதும் தூரமாகவே இருப்பார். தான் உண்டு, தன் வேலை உண்டு, குடும்பம் உண்டு என்று இருப்பவர். அவர் திரைத்துறைக்கு வந்து இத்தனை வருடங்கள் ஒரு தடவை கூட அரசியல் ரீதியான கருத்தை பதிவு செய்ததில்லை. தமிழக அரசியல் களத்தில் வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து தமிழக அரசியல் களம் பரபரப்பாக உள்ளது. குறிப்பாக திமுக, அதிமுக, நாம் தமிழர், தமிழக வெற்றி கழகம் உள்ளிட்ட கட்சிகளுக்கிடையே 4 முனை போட்டி நிலவ உள்ளது. இந்த சூழ்நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர்கள் சீமான் உள்ளிட்டோர் தேர்தல் அறிக்கைகளை வெளியிட்ட பிறகு தங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளனர். இப்பொழுது விஜய் வேறு அரசியல் கட்சியை ஆரம்பித்து தேர்தலில் தனித்து நிற்கிறார். எனவே அவருக்கு அஜித் ரசிகர்களின் வாக்கு விழுந்துவிடக் கூடாது என்பதில் சிலர் தெளிவாக இருக்கிறார்கள். இதுவரை மறைமுகமாக அதற்கான செயல்கள் செய்யப்பட்டன. ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ நேற்று நாகர்கோவிலில் நடந்த பரப்புரையின் பொழுது அஜித்துடன் தான் இருக்கும்படி ஒரு புகைப்படத்தை பிரேம் செய்து மக்களிடம் காட்டிய சம்பவம் அனைவரிடமும் கவனத்தை ஈர்த்து வருகிறது. அதேபோல விஜயும் விரைவில் அஜித்தை நேரில் சந்திக்க இருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் அஜித்தும் விஜயும் ஒன்றாக இருக்கும் புகைப்படமும் பல வருடங்கள் கழித்து வெளியிட இருப்பதாகவும் கூறப்படுகிறது. விஜய்க்கு தன்னுடைய ஆதரவை கொடுக்கவும் வாய்ப்பிருக்கிறது. இருவருமே சமீபத்தில் பேட்டியில் தங்களுடைய நட்பை பற்றி பேசி வருகின்றனர். ஷாலினி அஜித்தும் ஒரு விருது விழாவில் விஜயை பற்றி